பண்டிதர்களும் திரளுகிறார்கள். அப்போ உயர்ந்த நடையில் உள்ள ஒரு நூல் பண்டிதர்களாலும் குறை சொல்ல முடியாமல் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமையானால் இதை விட ஒரு அற்புதம் என்ன வேணும்? இன்னைக்கும் இப்படி யாராலும் ஏற்ற முடியாது. பெரிய நூல், இலக்கிய நூல் எழுதிட்டாரு, அந்த பரிசு இந்த பரிசு வாங்குறான்னு வைங்களேன், அதை சாதாரண பொதுமக்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னால் விளங்காது. வாசிப்பானதை தவிர தமிழில் தான் இருக்குமே தவிர அர்த்தம் தெரியாது. முகமது நபி கொண்டு வந்த அந்த குர்ஆன் பண்டிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறான், பாமர மக்கள் பார்த்து புரிந்து கொள்கிறான். அப்ப அந்த தரத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த மொழியிலும் உலகத்தில் யாராலும் ஒரு நூலை கொண்டு வர முடியாது. அப்ப மனிதனால் முடியாத ஒன்றை அவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது அவருடையது அல்ல, அது முகமது நபி உண்டாக்குனது அல்ல, அவரை படைத்த இறைவன் கொடுத்தது. இப்படி அந்த குர்ஆன் என்பது ஒரு அற்புதமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நூல் எப்படியெல்லாம் அற்புதமாக இருக்குன்னு பாருங்க. திருக்குர்ஆனை வைத்து தான் இஸ்லாம் உண்மை என்று நம்ம நிரூபிக்கும் நிலையில் இருக்கிறோம். அது எப்படி அற்புதமாக இருக்கிறது? ஒரு நூலை நம்ம எழுதுகிறோம், அல்லது நமது காலத்தில் உள்ள சில அறிஞர்கள் கூடி எழுதுகிறார்கள். ஒரு 100 பேர் 500 பேர் கொண்ட ஒரு குழுவை எழுதுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நூல் எழுதப்பட்ட காலத்திலேயே பல பேர் படித்து பார்த்துவிட்டு இதில் இத்தனை பிழைகள் இருக்கிறது சொல்வார்கள். சரி, ஒரு பிழையும் வராத அளவுக்கு 500 பேர் சேர்ந்து எழுதிட்டான்னு வைங்க, நிறைய ப்ரூஃப் பார்த்து திரும்ப திருத்தி கடைசியில் வெளியிட்டான்னு வைங்க. ஒரு 50 வருஷம் கழிச்ச பிறகு பார்த்தால் அதில் உள்ள பல விஷயம் பிழையா இருக்கும். ஏன்? எந்த ஒரு மனிதனும் தன் காலத்தில் இருக்கிற ஞானத்திற்கு தக்கவாறு தான் சிந்திப்பான், தன் காலத்தில் இருக்கிற அறிவுக்கு கொண்டு தான் அவன் முடிவு செய்வான். நம்ம காலத்தில் சரி நினைத்து கொண்டு அதன்படி ஒரு நூலை எழுதியிருப்போம், பிறகு வந்த கண்டுபிடிப்பு